அருமையான சுவையில் இட்லிக்கு தோசைக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு தக்காளி தொக்குங்க. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ட்ராவல் போகிறவங்களெல்லாம் கொண்டு போகலாம். வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடணுங்க. வெளியில் எடுத்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகும். நம்ம செய்கிற பக்குவத்தோட நம்ம வைக்கிற பக்குவம் தான் ரொம்ப முக்கியங்க. இப்போ தக்காளி 1 கிலோ எடுத்துருக்கேன். இதை கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி மூட்டை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துடணுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. புளி நம்ம ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்துருக்கேன். 1 கிலோ தக்காளிக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க புளி. இது தோடு நார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறமா கடாயில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெங்க ஆட் பண்ணி ஹீட்டாக விட்டு நம்ம தக்காளி புளி உப்பு 3ஐயும் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அரைக்கணுங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்து வச்சு ஆற வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம 2 ஸ்பூன் கடுகு 2 ஸ்பூன் வெந்தயங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக சிவந்து வரதுலையும் வறுத்துட்டு இதை ஆற வச்சுக்கலாம். பூண்டு 2 பூண்டு எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா உரித்து எடுக்காண்டாம். மூட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதுங்க. 2 சைடும் மூடும் வாழையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உரலில் போட்டு 1-2 இடித்து நம்ம போட்டோம்னா அந்த சட்னிக்கு அட்டகாசமாக இருக்கும். நச்சு எடுத்து வச்சு கடுகும் வெந்தயத்தையும் பவுட்ரு பண்ணியாச்சு. தக்காளியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு 1 ஸ்பூன் அப்புறமாட்டு பூண்டு நச்சு வச்ச பூண்டு கருவேப்பிலை தழைங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பூண்டு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை போடுங்க. அப்புறமாட்டு வரமிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகா போட்டுருங்க. 4-5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வரமிளகாத்தூளை நல்லா கிண்டிட்டு தக்காளி ஆட் பண்ணிடணுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம கடுகு வெந்தயத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரணுங்க. எண்ணெய் அப்புறம் கக்கிரிச்சி பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் இல்லாட்டி ஒரு பாட்டிலில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் சட்னி எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேச்சுலர் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இட்லிக்கு பண்ணியிருக்கேன். ட்ராவலுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிருச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க தக்காளி தொக்கு கூட சூப்பராக இருக்குங்க. தக்காளி தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.